பசுவந்தனை காவலர்களை கூண்டோடு மாற்றிடு உதவி ஆய்வாளர் ரவீந்திரன் மீது நடவடிக்கை பசுவந்தனை உதவி ஆய்வாளர் ரவீந்திரனை கண்டிக்கின்றோம். துணை போகாதே முறைக்கு அஞ்ச மாட்டோம். பசுவந்தனை காவலர்கள் மீது நடவடிக்கை எடு. அஞ்ச வாய்ந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடு. உள்ள கீழமங்கலம் என்ற கிராமத்தில் பாலசுப்ரமணியன் இவர் ஏற்கனவே ஒரு மளிகை கடை மாதிரி சின்ன கடை வச்சு பொழப்பு நடத்திட்டு வராரு. அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாருமே இந்த கான்ஸ் பயன்படுத்துவாங்க, அதிகமாக முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இவர் விற்றுருக்காரு. அதாவது கான்ஸ் விற்றுருக்காரு. அதன் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவு பண்ணி கடையை சீல் வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் அந்த சைடு ஒரு 6-7 கடைகளில் இது காவல்துறையில் பசுவந்தன காவலர்கள் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்தா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸு அப்படிலாம் வரவும் சொல்லியிருக்காரு. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம், இந்த மணிக்கு வீட்டில் லேடிஸ்லாம் இருக்குது, அதனால் இனிமேல் இந்த இது நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கடையே திறக்கலை. இவர் கடை திறக்காதவரை மெனக்கெட்டு அந்த ரவீந்திரன் அந்த சப் இன்ஸ்பெக்டர் காவலர்களை அனுப்பி நீ விற்க தான் செய்யணும், நீ விற்காட்டாலும் எங்களுக்கு மாதம் மாமூல் தரணும். மாதம் 3000 இவர் மாமூல் கொடுத்துருக்காரு. நீங்கள் விற்காட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ விற்காட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் விற்க சொல்கிறாரு. அதாவது இவர் திருந்துறாரு. அதாவது நான் இனிமேல் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்துறாரு. அவர் நீ திருந்தக்கூடாது, நீ எனக்கு மாதம் மாமூல் தான் அப்படின்னு சொல்லி நீ ஏன்னா உன்ட்ட மாமூல் நின்றுட்டு உன்னைய பார்த்து எல்லா கடைக்காரனும் தரமாட்டாங்க. அதனால் இவர் மேலே பொய் விளக்கு போடுறதுக்காண்டி பூட்டி கிடக்க கடைக்கு முன்னாடி ஒரு குப்பையில் ஒரு 4 ஹான்ஸை போட்டுட்டு அப்போ இது யாருக்குள்ளது தெருவில் எவனாவது ஒருத்தன் ஒரு ஹான்ஸ் வச்சுருந்தோம்னா மெனக்கெட்டு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பியிருக்காங்க. வீடியும் அடித்து உடைச்சிருக்காரு. இன்னொன்று என்னென்னா அந்த மக்கள் பொதுமக்கள் வீடியோ எடுத்திருக்காங்க. வீட்டில் உள்ள லேடிஸ் வீடியோ எடுக்கும்பொழுது ஆனந்துங்கிற ஒரு காவலர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பொண்ணு கொடுக்க போறியா, நீ வீடியோ எடுக்க, எனக்கு பொண்ணு தரப்பீங்களான்னு சொல்லி அவதூறான வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அந்த சப் இன்ஸ்பெக்டரில் 50 வீடு இருந்துக்கிட்டு நீங்கள் 50 வீட்டுக்காரர் அந்த ஆட்டம் முடிஞ்சனால அப்படி இப்படின்னு சொல்லி தரகுறவாக பேசினதா மக்கள் சொல்லுதாங்க. அவதூறு வார்த்தைகளை கடுமையான முறையில் பசுவந்தன காவலர்கள் ஒரு 5-6 பேர் எல்லாத்தையும் சொல்லலை. இந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய அதிகாரிகள் நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால் தான் காவல்துறை மீது எங்களுக்கு கோபம் வருது. காவல்துறை மீது கோபம் வந்துச்சுன்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் போய் நிற்கும். இன்றைக்கி நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஐ மிகவும் நல்ல மனிதராக இருக்காருங்கிற காரணத்துக்காண்டி தான் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி அதாவது எப்படின்னா ஜனநாயக முறையில் நாங்கள் போராடுறதுக்காண்டி நீங்கள் வந்திருக்கிறோம். இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புதோம். மைனாரிட்டியாக இருக்க மக்களை மிரட்டணும், ஒரு இடத்துல மிரட்டணும் காவல்துறை நினச்சதுன்னா ரொம்ப இது மிகப்பெரிய இல்லீகல். இன்னொன்று என்னென்னா இவங்க 5000 லஞ்சம் வாங்கிட்டு இப்போ விட்டுருக்காங்க. இவரை கைது பண்ணி 5000 லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருக்காரு. அதை கொண்டு என்னன்னா பிரச்சனை கிடையாது, நான் ஜெயிலுக்கு போய் கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி காவலர்கள் இருக்கக்கூடாது, நான் நினச்சி என்னை திருந்தக்கூடாது அப்படின்னு நினைக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. அதனால் மாண்புமிகு ஐயா எஸ்பியா இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனு அளிக்க வந்திருக்கிறோம்.